ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ராகி மாவு ஒரு கப் எடுத்தேன். உப்பு போட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி நறுக்கி அதை இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா ரொட்டி பதத்துக்கு நல்லா தட்டி, சப்பாத்திக்கும் கொஞ்சம் லூஸ் பதத்துக்கு தட்டி வச்சுக்கோங்க. இது வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவி தட்டி தட்டி எடுத்து போட்டுக்கலாம். இது வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். அது இல்லாமல் இதை தாளிச்சும் பண்ணலாம். நான் 2 மெத்தடில் செஞ்சேன். தாளிக்கிறதுனா கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டு வெங்காயம் போட்டு அதில் கொஞ்சமாக இஞ்சியும் கருவேப்பிலை வரமிளகாய் இதை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வதக்கி அதை மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி தட்டி ரொட்டி மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்ததும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்க ராகியை விரும்பாமல் இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு கூட இந்த ரொட்டி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்லாம் என் பொண்ணு கூழ் இந்த மாதிரி தான் குடிச்சிட்டு இருந்தா. இப்போ சாப்பிட மாட்டேங்கிறா. அது கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு கொடுக்கவும் அப்புறம் சாப்பிட பழகிட்டா. இதுக்கு காரமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே போல் ரெசிபீஸ் வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க பெல் பட்டனை அமைக்கிக்கங்க. இந்த ரெசிபீஸ் என்னென்ன ரெசிபீஸ் வேணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை.